மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். எல்லாமே கலைஞ்சு வேற கிடக்கு. கௌதம், நீ எதுவும் பெட்டி எடுத்தியா? பெட்டியில என்ன தேடினீங்க கௌதம்? கௌதம் சொல்லு. என் அப்பாவை பத்தின தகவல் கிடைக்குமான்னு பெட்டியை திறந்து பார்த்தோம். ஐயோ, பெட்டிக்குள்ள நானும் எஸ்எஸ்கே இருந்த போட்டோலாம் இருந்துச்சு. அத கௌதம் பார்த்துட்டானா? கௌதம்க்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா எஸ்எஸ்கேவை கொன்னுடுவாரே. கௌதம், ஏன் கௌதம் இப்படி பண்ண? அவரை பத்தி நான் எப்படி கேட்டாலும் நீங்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்களையும் என்னையும் இந்த நிலைமைக்கு ஆளாக்குனா அந்த துரோகிய பார்த்தே ஆகணுங்கிற வெறி என் மனசுக்குள்ள அப்படியே தாமா இருக்கு. அதான் நீங்க கார்ல மறந்து விட்டு போன வீட்டு சாவியை எடுத்துட்டு நேரா அங்க வந்து தேடி பார்த்தேன். ஆனா அப்படி எதையுமே காணோம். நல்ல வேளை போட்டோ கௌதம் கையில சிக்கல போல இருக்கு. நான் தான் நேரம் வரப்போ உங்க அப்பாவை பத்தி சொல்றேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள ஏன் கௌதம் அவசரப்படுற? நீங்க எப்பதாமா சொல்லுவீங்க? நான் எவ்வளவு நாள் காத்திருக்கிறது? கௌதம், உங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சா நீங்க அவசரப்பட்டு அவரை ஏதாவது செஞ்சிடுவீங்கன்னு பயந்து தானே அத்தை எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க கௌதம். கௌதம், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அந்த ஆளை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறத இதோட விட்டுடு. அதுக்கான காலம் வரப்ப நிச்சயமா நான் சொல்லுவேன். நீ முதல்ல வெளியில வா. வா. ஐயோ, ஒருவேளை இது அத்தையும் எஸ்எஸ்கேவும் ஒன்னா இருக்கிற போட்டோவா இருக்குமோ? நானும் எஸ்எஸ்கேவும் இருக்கிற போட்டோவா பார்த்துட்டானா? குடு கௌதம். இருங்கம்மா. குடு. நீங்களும் அப்பாவும் ஒன்னா இருக்கிற போட்டோவா இருக்குமோன்னு நினைச்சேன். அதுவும் இல்ல. என்ன கௌதம், நானே அந்த ஆளை வெறுத்துட்டு இருக்கிறப்ப அவன் போட்டோவை நான் எப்படி வச்சிட்டு இருப்பேன்? இங்க பாரு கௌதம், உங்க அப்பாவை பத்தின எந்த ஆதாரமும் என்கிட்ட இல்ல. நீ என்ன நம்பு கௌதம். அம்மா, இப்ப வேணா நீங்க என் அப்பாவை என்கிட்ட இருந்து மறைச்சிடலாம். ஆனா நான் விட மாட்டேன். கேடுகட்ட அந்த ஆளை நான் தேடி பிடிப்பேன். எனக்கு அந்த ஆளை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சரி இலக்க, நம்ம வக்கீல பார்க்க போலாம். சரிங்க, போலாம். அம்மா, நாங்க போயிட்டோம். அத்தை வரோம். பார்த்து போயிட்டு வாங்க. போயிட்டு வரோம் அத்தை. போயிட்டு வாங்க, பார்த்து போயிட்டு வாங்க. இந்த போட்டோட சேர்த்து தானே நானும் எஸ்எஸ்கேவும் இருக்கிற போட்டோ இருந்துச்சு. இப்போ இது மட்டும் கீழே கிடக்க. அப்ப அது எங்க?
போட்டோவை கௌதம் பார்க்கல. டேய் எஸ்எஸ்கே, இது மட்டும் என் புள்ள கண்ணுல சிக்கி இருந்துச்சு, உன்னை யாராலையும் காப்பாத்த முடிஞ்சிருக்காதுடா. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.